வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அரவுண்ட் நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு லைவ் ட்ரேடிங் பார்த்துருப்போம். லைவ் அனாலிசிஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கரண்ட்ல எப்படி மூவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்றத. ஸோ இன்னுமே மார்க்கெட் முடியல. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். நான் அப்லோட் பண்ணியிருந்தது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் இருக்கும் அந்த வீடியோஸு. ஸோ அதை பார்த்துருந்தவங்களுக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கிளியர் டீட்டெயில்டு கிடைக்கும். ஸோ வாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு ஃபியூச்சர் சார்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ் டே அதாவது ப்ரீவியஸ் டேல எங்கே ஓப்பன் ஆனாங்களோ அதே ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ அங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஒரு ஒன் டைம் ஃப்ரேம், அதாவது ஐபி கீழே ஃபார்ம் பண்ணிட்டு கீழே கொடுத்துட்டு இதுதான் ஐபியை பிரேக் அவுட் பண்ணவங்க டைரெக்டாக ஃபர்ஸ்ட் இந்த ஏபி பூர் ஹையை கிளியர் பண்ணாங்க. ஸோ இங்கே நம்ம ட்ரேடும் எடுத்திருப்போம், நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி அந்த வீடியோவில். செகண்ட் டார்கெட்டாக இதை ஃபோக்கஸ் பண்ணோம் நம்ம. அது மூவ் ஆகலை, அவ்வளோ தூரம் போகல மார்க்கெட்டு. தேர்ட் டார்கெட்டாக இதை சொல்லியிருப்போம். பட் இப்போவும் ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்தது பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிவ் பையர் தான், ஒரு அக்ரெசிவ் பையர்ஸை பார்க்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு, இங்கே ஓப்பன் ஆன ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இமீடியட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த பையர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஏரியாவில் இருந்த பையர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, உங்கள் பொசிஷன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க கீழே விடாமல். ஸோ அதனால தான் இங்கே ஒரு செல்லர் சென்ட்ரான உடனே ப்ரைஸு வேகமாக மூவ் ஆகி மேலே போயிருக்கு. பட் இந்த பையருமே வந்து ஒரு வீக் பையர்ஸ் தான், ஏன்னா அது ரெஸ்பான்சிவ் பையர், சேம் டைம் வீக் பையரும் கூட. ஸோ லேட்டராக இஓடியில், அதாவது எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய எல் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கும். எமோஷ்னலி இங்கே பை பண்ண பையர்ஸ்லாம் இங்கே செல் பண்ணுறாங்க அவங்க பொசிஷன்ஸை. ஓகேவா, இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, நிஃப்டி ஒன்ஸ் ப்ரைஸ் அகெயின் இந்த பையர்ஸ் என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா, இங்கே பையர்ஸ் அகெயின் என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் லெவலாக இதையும், செகண்ட் லெவலாக இந்த 24,800 இந்த லெவலையும் கிளியர் பண்ணுவாங்க. அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பையிங் சைடுக்கான என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டியில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகேவா, ஒருவேளை டவுன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா, டவுன் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்னா பாருங்க, இங்கேருந்து ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து இந்த பூர் லோவும், இது செகண்ட் டார்கெட்டு, இந்த ஏரியா தான் லாஸ்ட் டார்கெட்டாக என்னோடது இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 24,100, இது செகண்ட் டார்கெட்டு, இது தேர்ட் டார்கெட்டு. இதுதான் வந்து நிஃப்டியில் நாளைக்கான லெவல்ஸு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்றைக்கி ட்ரேட் பண்ண வீடியோஸை கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், ஷார்ட்ஸ்லையும் பண்ணியிருப்பேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எதுக்காக அந்த ட்ரேடை எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். சரி வாங்க, பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்கலான்றதை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா சேம் தான். பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் ஆனது சேம் அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட லோவிலேருந்து எக்ஸாக்டி அங்கேருந்து செல் பண்ணவங்க அங்கேருந்து டிஃபைன் பண்ண முடியாமல் அவங்க பொசிஷன்ஸை விட்டுட்டாங்க. அதாவது இங்கே செல் பண்ணவங்கலாம் ஒரு வீக் செல்லர்ஸ் இமீடியட் ஒரு ரிவர்சல் கொடுத்து ஒரு ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் வந்து மார்க்கெட் அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது அந்த வீக்கோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியோட ஹைக்கு கொண்டு போனாங்க மார்க்கெட்டை. அங்கேருந்தே அகெயின் செல் பண்ணி கீழவும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்த பையரும் காலி, இங்கே வந்த செல்லரும் காலி ஆவாங்க நாளைக்கு. இப்போ பையர்ஸ் காலி ஆயிட்டாங்க. ஸோ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது என்னன்னா, நாளைக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒன்ஸ் ப்ரைஸு இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக டே ஹையவும், செகண்ட் டார்கெட்டாக 51,600 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த அதே லெவல் தான். இதுதான் நம்மளோட செகண்ட் டார்கெட்.
இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பையிங்க்கான என்னோட லெவல்ஸ். நாளைக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸுக்கு அக்செப்டன்ஸ் கிடைச்சால் இவ்வளோ தூரம் போகும் மார்க்கெட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு டே ஹை, செகண்டு 51,600 ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அங்கே இருக்குது. ஸோ அதுதான் செகண்ட் டார்கெட்டாக கொடுத்துருக்கேன். ஒருவேளை செல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் செல் ஆகிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக டே லோவை கிளியர் பண்ணுவாங்க. இந்த ஏபி பூர் ஹையை கிளியர் பூர் லோஸை கிளியர் பண்ணுவாங்க. 5341 லெவலில் கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூர் லோ ஆகஸ்ட் 7ஓட டே, ஆகஸ்ட் 7, 8 அதோட டே தான் வந்து செகண்ட் டார்கெட். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு அக்செப்டன்ஸ் நடந்தால் அப் சைடு, அப்படி இல்லை அப்படின்னா டவுன் சைடு. ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்மளோட லெவல்ஸு. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து அனலைஸ் அண்ட் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது. மார்க்கெட் ப்ரொஃபைலை லேர்ன் பண்ணணும்னா என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள். நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நன்றி.